ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில் வந்து சிறிய முதலீட்டு படங்கள் மாட்டிட்டு கிடக்கு. பெரிய படங்களே ரிஸ்க்கு. பட் பெரிய படம் எடுக்கிறவங்க தாங்குறாங்க, நடிகர்கள் தாங்குறாங்க. அதில் ஏதோ முன்ன பின்ன பண்ணிக்கலாம். ஆனால் சிறிய படங்கள் அப்படியே காணாமல் போயிடுது. 100 போட்டால் 110 போகுது. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்முடைய சக்ஸஸ் ரேட் 10%க்கு இன்னும் தமிழ் சினிமா வரல. நம்ம 7-8%லேயே இருக்கிறோம். அதனால் இத்தனை தோல்விகளை தாண்டி இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க, படம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, இத்தனை ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இத்தனை மீடியாக்களை சந்திக்கிறாங்க, எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்களும் கண் முன்னாடி பார்க்குறீங்க, ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் பார்த்துட்டு எவ்வளோ நொந்து போய் நீங்கள் போகிறீங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அது உங்களுக்குள்ளேயும் வந்து படம் நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன கோபம் வரும். சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும், என்னடா காசை போட்டு இப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க, என்ன பிடிச்சிட்டு பார்த்துன்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 90% படங்கள் நிலைமை இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து ஒரு சிறிய முதலீட்டில், ஒரு மீடியம் முதலீட்டில் நல்லபடியாக வேகமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு நீண்டகால போராளி உதயாவோட ஒரு படம் ஜெயிக்கணுன்றது என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசை. ஏன்னா அந்த சினிமாவில் வந்து இந்த வெற்றியை நோக்கி போடல, அதாவது ஒரு நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லேயே இருந்துட்டு, சினிமா பேக்ரவுண்டில் அப்பா, சினிமா பேக்ரவுண்டில் அண்ணன், ஆனால் கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல. அப்பா ஜெயிச்சிட்டாரு, அவர் சாதனை பண்ணிட்டாரு, அண்ணன் ஜெயிச்சிட்டார், சாதனை பண்ணிட்டார், தம்பி நான் எப்போ ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாளாக இருந்தால் கூட அந்த ஏக்கம் கம்மியாக இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்பொழுது அது தவிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் தம்பி அவன் கூப்பிட்டோன்னு நான் ஓடி போய் எதையுமே கேட்காம நான் பாட்டுக்கு போய் ஒரு நடிச்சிட்டு வரோம். இல்லை, நான் இடத்துல வேறு யாராவது போனால் அது தேவையில்லாத செலவினமாக இருக்குது. நம்ம போய் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிற்போமே, அவனுக்கு தோல் கொடுப்போமேன்றதான் நம்ம போகிறது. அதனால்